ஏன் கோல்டு மாதிரி உலோகம் அயனு அலுமினியம் காப்பர் எல்லாம், ஆனா கோல்டு மட்டும் என்ன வானத்துல இருந்தா வந்தது, அது மட்டும் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு விளையாட்டா கேட்கும் போது ஆமான்னு பதில் வருது. ஆமாங்க, தங்கம் பூமியில இருந்து உருவானது இல்லையா, பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி நியூட்ரான் ஸ்டார்ஸ் கொலைட் ஆகும் போது ஏற்பட்ட எக்ஸ்போஷன்ல தான் கோல்டு உருவாச்சான். அதனால அங்க இருந்து வந்தது தான் இப்போ வரைக்கும் கோல்டு. பூமியால் அதை உருவாக்கவும் முடியாது, பெருக்கவும் முடியாது. உலகத்துல இப்போ வரைக்கும் தோண்டி எடுத்த மொத்த தங்கத்தையும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல அடைச்சா அது வெறும் 3 ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் சைஸ் தான் வரும். இந்த ஒரு தட்டுப்பாடு தான் கோல்டோட ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம். சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு. இந்த லாஜிக்கை தான் பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி 10 வருஷத்துல ஒரு காயின் 1 கோடியை தொட்டுருச்சு. அதனாலதான் கிரிப்டோ கரன்சியா டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்றாங்க. கோல்டு மேல இருக்க நம்பிக்கை நம்ம ஜெனடிக்ஸ்லயே இருக்கு. அந்த காலத்துல எகிப்துல கோல்ட காடோட ஃபிளஷ்னு சொன்னாங்க. இந்தியன்ஸை பத்தி சொல்லணும்னா இந்தியாவை